மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரில் சிக்கன் கபாப் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் கொத்துன கறி வாங்கியிருக்கேன். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் வச்சிருக்கேன். 6 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலா இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ஃபைனா சாப் பண்ண கொரியாண்டர் லீஃப், உப்பு தேவையான அளவு, 1/2 லெமன். ஒரு மிக்ஸி ஜார்ல நான் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், கொரியாண்டர், சால்ட், ரெட் சில்லி பவுடர், பெப்பர். கொஞ்சோண்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டுலாம் 1/2 லைம் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா புளிஞ்சிட்டு ஆட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஒருவேளை கீமா உங்களுக்கு கிடைக்கலாட்டி நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கி இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். சிக்கன் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த சிக்கன் மிக்சரை நம்ம இந்த மாதிரி ரவுண்டா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு லைட்டா பேட்டிஸ்க்கு நம்ம தட்டுவோம் இல்லையா, கட்லெட் பண்றதுக்கு பேட்டிஸ்க்கு, அந்த திக்னஸுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் மிக்சரை இந்த மாதிரி கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம ஃப்ரீசருக்குள்ள வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரீசர்ல இருக்கட்டும். அப்போதான் நல்லா பைண்ட் ஆகும். நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் உங்களோட சாய்ஸ் தான். ஆலிவ் ஆயில பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கணும். சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டுக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஆயில் ஃப்ரை பண்ணல. அதில் பைண்டிங் ஏஜென்ட்னு எதுவுமே ஆட் பண்ணல. எக்கோ இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸோ அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி கிரில் பேனில் வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சிக்கன் மேலே மட்டும் கறிக்கிடும், உள்ளே குக் ஆகாது. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா வேகவே வேகாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சிக்கன் கபாப் நான் திருப்பி போட்டுறேன். ஒரு 3 minutes இந்த சைடு இருந்தது. இப்போ திருப்பி போட்டுறேன். இந்த மாதிரி கிரில் பேனை நம்ம குக் பண்ணுறதுனால அந்த லைன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கபாபை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும், சிக்கனும் நல்லா குக் ஆகிக்கணும். சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரில் சிக்கன் கபாப் நல்லா வந்திருக்கு. உள்ள எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். வா, உள்ள நல்லா குக் ஆயிருக்கு. இது மின் சட்னியோட தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். நீங்களும் அதை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.